ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சௌமியாஸ் கிச்சன். ஓகே, வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் எப்பப்போ நான் வீடியோ போடுறேனோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சுவையான காலிஃப்ளவர் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த காலிஃப்ளவர் குழம்பு ரைஸ்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கும் ரொம்ப ஒரு ஆப்டான ஒரு குழம்பு. இது எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இதுக்கு நமக்கு ஒரு அடிச்சிட்டு எடுத்து வச்சிட்டோம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்கலாம். எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் நான் ஒரு 3 பீஸ் பட்டை, ஒரு 4 லவங்கம் போட்டிருக்கேன். பொரிஞ்சதும் அதோட கொஞ்சம் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். பெருஞ்சீரகம் இதெல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு சின்ன 3 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன சைஸில் இருக்க தக்காளி 3 ஆட் பண்ணியிருக்கேன். பெரிய சைஸ் தக்காளி அப்படின்னா 2 ஆட் பண்ணால் போதும். இல்லாட்டி ஒரு மாதிரி புளிப்பு தன்மையாயிரும் குழம்பு. அதனால் அளவாக தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, தக்காளியை நல்லா உப்பு போட்டு நல்லா வணக்கி விட்டுடலாம். அது நல்லா வேகட்டும். குழைய வெந்தது. ஓகே, வெந்ததுக்கப்புறம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் சுடு தண்ணீரை போட்டு உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறம் அந்த காலிஃப்ளவரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு எவ்வளோ உப்பு தேவையோ அந்தளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம காய் வேகும்போது உப்பு போட்டுடணும். அப்போ தான் அந்த காயில் உப்பு பிடிக்கும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஓகே, மஞ்சள் தூள் போட்டு முடிச்சதுக்கப்புறம் 2 ஸ்பூன் 2.25 ஸ்பூன் நான் மிளகாய் பொடி ஆட் பண்ணுறேன். எங்கள் வீட்டில் எல்லாருமே நல்லா காரம் சாப்பிடுவாங்க. அதனால் நான் 2.25 ஸ்பூன் போடுறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதோட மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மல்லித்தூள் நிறைய கிரேவி கொடுக்கும். ஸோ நல்ல கிரேவி கன்சிஸ்டன்சி வேணும் அப்படின்னா மல்லித்தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது ஃப்ளேவருமே ரொம்பவே நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. நல்லா அது அந்த எண்ணெயில் அந்த காயோடு சேர்ந்து வேகிற அளவுக்கு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இதோட நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ, நமக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இதுக்கு நம்ம இந்த மாதிரி எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு பண்ணிவிட்டு பாத்திரத்தை மூடி வச்சுருங்க. சைடில் நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணணும். இதுக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு வடைச்சட்டி எடுத்துகிட்டு அதில் ஒரு கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சின்ன வெங்காயம் ப்ளஸ் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வணக்கி விட்டுருங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வணக்கிட்டு ஸோ இதோட கொஞ்சம் பெருஞ்சீரகம், பட்டை ஒரு 4, அப்புறம் லவங்கம் போட்டிருக்கேன். ஸோ இதை நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கி விட்டுறலாம். அந்த ஆயிலே இதெல்லாமே நல்லா வணங்கிடட்டும். ஸோ இந்த மசாலா தான் நமக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்க போகுது. இதோட துருவிய தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 மூடி இருந்தால் போதும். 1/4 மூடி தேங்காய் நல்லா துருவி எடுத்துகிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதையும் நல்லா வறுத்துருங்க. ஓகே, இப்போ இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு ஆல்ரெடி நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அந்த குழம்புல இதை சேர்த்துட வேண்டியதான்.
சேர்த்துட்டு நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் வந்துட்டு விட்டுருங்க. அது வந்துட்டு நல்லா மசாலா ஃபுல்லாக வந்துட்டு பாயில் ஆகட்டும். காயோடு சேர்ந்து நல்லா பாயில் ஆயிரும். பாயில் ஆனதுக்கப்புறம் எடுத்தால் நமக்கு தேவையான காலிஃப்ளவர் குழம்பு ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை